நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 73. பெருங்கொடை 12. அவைக்கு வருபவர்களை அறிவிக்கும் சங்கொலிகள் ஓய்ந்ததும் வேள்வி அரங்கு முழுமை கொண்டு விட்டதா என்று காசியப கிருசர் எழுந்து நின்று நோக்கினார். அவருடைய மாணவர்கள் அந்தணர் நிலையிலும் அரசர் நிலையிலும் முனிவர் நிலையிலும் நின்று விழிகளால் தொட்டு எண்ணி நோக்கி அவை நிறைந்துள்ளது என உணர்ந்ததும் கை கூப்பி அவருக்கு அறிவித்தனர். காசியப கிருசர் திரும்பி வேள்வி பொருட்களை மேல் நோக்கு செய்து கொண்டிருந்த குத்ச தாரகரிடமும் அப்பால் வேள்வி குளங்களை நோக்கி கொண்டிருந்த மௌத்கல்ய தேவதத்தரிடமும் வினவினார். அவர்கள் கை கூப்பியதும் அவருடைய மாணவனிடம் மெல்லிய குரலில் ஆணையிட்டார். அவருடைய மாணவனாகிய பாவுகன் மூச்சிறைக்க ஓடி துரியோதனனின் அருகே சென்று குனிந்து வேள்வி தொடங்கவிருப்பதை சொன்னான். தேவதத்தரின் மாணவன் வலம்புரி சங்கை மும்முறை ஒலித்தான். அவை அமைதியடைந்து நோக்கியது. காசியப கிருசர் கை கூப்பியபடி வேள்வி அவை முன் சென்று நின்று 3 புறமும் நோக்கி வணங்கிய பின் உரத்த குரலில், அவை நிறைந்திருக்கும் முனிவர்களை வணங்குகிறேன், அந்தணர்களை வணங்குகிறேன், அரசர்களை வாழ்த்துகிறேன். இங்கு சொல்வன பிழையில்லாதாகுக, ஆற்றுவன நலமே பயப்பதாகுக, எண்ணுவன இலக்கெய்துக, அனைத்தும் நன்னிறைவடைக, ஆம் அவ்வாறே ஆகுக என்றார். ஆம் 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 என அவை அதை ஏற்று குரல் எழுப்பியது. வேத சொல் என மண்ணிறங்கிய பேரருளை வணங்குவோம். மண்ணில் அழியென்றும் அறமென்றும் பரவி இருக்கும் அது நம்மை ஆளட்டும் என காசியப கிருசர் தொடர்ந்தார். இந்த அவையில் பரத்வாஜம், கௌசிகம், வாத்சம், கௌண்டின்யம், காசியபம், வாசிஷ்டம், ஜாமதக்னம், வைஸ்வாமிர்தம், கௌதமம், ஆத்ரேயம் என்னும் 10 முதற் குலங்களையும் சார்ந்த அந்தனர் அவை அமர்ந்திருக்கிறீர்கள். அகத்திய, அங்கிரச, வாதூல, பார்க்கவ, செவண, தலப்பிய, கர்க, மைத்ரேய, மாண்டவ்ய, சாண்டில்ய, சௌனக, வால்மீகி குறுநிலைகளைச் சேர்ந்த அந்தனர் வருகை புரிந்துள்ளீர்கள். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். இந்த வேள்வியவை பாரத வருஷத்தில் நிகரற்றது என்னும் பெருமையை இந்நகர் கொள்க. வாழ்த்துளிகள் நடுவே காசியப கிருசர் தொடர்ந்தார். பாரதத்தில் வேத பயிர் காக்கும் பொருட்டு அருந்தவும் முதிர்ந்த பிரஜாபதிகளால் உருவாக்கப்பட்ட 56 சத்திரிய அரசர்களில் பெரும்பாலும் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அவையில் மண்மறைந்த அத்தனை அரசர்களும் தங்கள் வாழ்த்துக்களுடன் வந்து நின்றிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க, வேதம் வாழ என்றும் அவர்களின் கொடிகள் அரண் அமைப்பதாகுக. அரசர்கள் தங்கள் கோல்களை தூக்கி ஆம் 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 என ஓசையிட்டனர். அவையினரே, இங்கு இந்த வேள்வி சாலையில் மகாசத்திர வேள்வி ஒன்று நிகழவிருக்கிறது. அஸ்தினபுரியின் அரசரும் விசித்திர வீரியரின் பெயர் மைந்தரும் தார்த்தராஷ்டிரருமான துரியோதனரும் வேத சொல் காக்கும் பொருட்டு அவருடன் உடன் இணைந்துள்ள சத்திரிய அரசர்களும் போர் வெல்லும் பொருட்டும் விழைவனை எய்தும் பொருட்டும் அவர்களின் செயல்களினூடாக 4 வேதம் வகுத்த நெறி நிலை கொள்ளும் பொருட்டும் இந்த வேள்வி இங்கே நிகழவிருக்கிறது என காசியப கிருசர் தொடர்ந்தார். தொல்நூல்கள் வகுத்த மகாசத்திர வேள்வியாகிய புருஷமேதம் இங்கே நிகழவிருக்கிறது. அதர்வ வேதியரான குத்ச குலத்து தாரகரும் மௌத்கல்ய குலத்து தேவதத்தரும் துணை நின்று உதவ, வசிட்டரின் மைந்தர் அதர்வா வகுத்தளித்த தொல்மரபின் அடிப்படையில் ஹரண்ய கற்பம் என்னும் அதர்வ வேத குழுவினரால் அவர்களின் தலைவர் அமூர்த்தர் வேள்வி தலைவராக அமைய இந்த வேள்வி இங்கே நிகழ்த்தப்பட உள்ளது. மகாசத்திர வேள்விக்குரிய அனைத்தும் இங்கு ஒருங்கே இருக்கின்றன. புருஷமேதத்திற்குரிய தூய பலி கொடைகள் அனைத்தும் சித்தமாக உள்ளன. இந்த வேள்வி இங்கு சிறப்புற நிகழ்ந்தேற இங்கு கூடியிருக்கும் அவையின் வாழ்த்துக்களை வேண்டுகிறேன். அவை அமைதியாக இருந்தது. எவரேனும் முதற்சொல் உரைக்க வேண்டும் என அவர்கள் காத்திருப்பதை உணர முடிந்தது. ஒவ்வொருவரும் பிறரை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். காசியப கிருசர் அவையை சூழ நோக்கியபடி நின்றார். அகத்திய குலத்தவரான திருடஸ்யு எழுந்தபோது அங்கிருந்த இறுக்கம் அகன்றது. பலர் புன்னகை புரிந்தனர். திருடஸ்யு, வைதிகரே, இவ்வேள்வியை இங்கு நிகழ்த்துவதற்கான இன்றியமையாமை என்ன என்று அறிய விரும்புகிறேன் என்றார். தொல்வேள்விகள் பல உள்ளன. அவற்றில் இன்றிருப்பவை சிலவே. நலம் பயப்பவை என நிறுவப்பட்டவையும் ஏராளம்.
பூத வேள்விகளே தீங்கிழைப்பவை என்று நம்புவோர் உள்ளனர் என்றார். காஷ்யப கிருசர், முனிவரே, 5 வேள்விகளை தன் பொருட்டும் குடிகள் பொருட்டும் அரசராற்றியாக வேண்டும் என்கின்றன நூல்கள். அவை பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், புருஷ யஜ்ஞம். இவை அஹூதம், ஹூதம், பிரஹூதம், பிராமியம், பிராசிதம் என அழைக்கப்படுகின்றன. பிரம்ம யஜ்ஞம் பயிற்றலும் கற்றலும் என நிற்பது. பித்ரு யஜ்ஞம் முன்னோர் நினைவை நிலைநிறுத்துகிறது. தேவ யஜ்ஞம் மண்ணுக்கு விண்ணவரின் அருளை கொண்டு வருகிறது. பூத யஜ்ஞம் மண்ணை வளம் மிக்கதாக்குகிறது. பருப்பொருட்களை ஆளும் தெய்வங்களை மகிழ்விக்கிறது. புருஷ யஜ்ஞம் குடியினரை நலமுற செய்கிறது என்றார். எளிய மானுடன் இவ்வேள்விகளை தன் அன்றாட செயலால் இயற்றலாம் என்கின்றன நூல்கள். பயிற்றுதல், முன்னோரை வணங்குதல், இறை தொழுதல், மண் செழிப்புறச் செய்தல், விருந்தினரை வரவேற்றல் ஆகிய 5ஐயும் செய்பவன் 5 வேள்விகளை செய்தவனே ஆவான். அரசனோ தன் குடிகளை ஏற்றும் 5 வேள்விகளையும் ஒருங்கிணைப்பவன். அஸ்தினபுரியில் இவ்5 வேள்விகளும் ஒவ்வொரு குடியினராலும் இயற்றப்படுகின்றன என்பதையே இங்குள்ள பெருவேள்விகள் அறிவிக்கின்றன. 5 வகை வேள்விகள் இயற்றப்படும் மண் தூயது, தெய்வங்களால் காக்கப்படுவது. தன்னை காத்துக்கொள்ளும் பொறுப்பும் தன் எல்லைகளை விரிக்கும் கடமையும் அதற்கு உண்டு. அதை எதிரிகள் சூழ்வார்கள் என்றால் அன்னை புலி சீற்றம் கொண்டு எழுவது போல அது போர்க்கோலம் கொள்ள வேண்டும் என்கின்றன நூல்கள். அதன் நகங்களும் பற்களும் ஆகின்றது அதர்வம். அதன் பெரும் குரல் ஆகிறது யஜுர். அதன் மூச்சாகிறது சாமம். அந்தனரே, அதன் விழிகளாகிறது ரிக். சினந்தெழுவது வேதமே ஆகும். அஸ்தினபுரி தன்னை எதிர்க்கும் வேத மறுப்பாளர்களுக்கு எதிராக பிடரி சிலிர்த்து நிலமறைந்து அரைக்கூவல் விடுக்கிறது. இன்று வேதம் காக்கும் தெய்வங்கள் அதனிடம் கேட்கின்றன, நீ எதுவரை எங்களுடன் நின்றிருப்பாய், எவ்வளவு அழிப்பாய் என. இறுதி வரைக்கும் என்றும் எல்லாவற்றையும் என்றும் அவற்றுக்கு மறுமொழி உரைக்க வேண்டி இருக்கிறது. இந்த புருஷமேத வேள்வி அதன் பொருட்டே ஆகும். இது விண்ணோக்கி அளிக்கும் ஒரு வாக்குறுதி என்றார் காஷ்யப குருசர். 5 வேள்விகள் அன்றாடம் நிகழ வேண்டியவை, வாழ்வென அமைய வேண்டியவை. அவற்றின் உச்சங்களே 3 அழைப்புகளும் 5 கொடைகளும். வாஜபேயம், அக்னிஹோத்திரம், அதிராத்திரம் என்னும் 3 அழைப்புகள் மண்ணில் தேவர்களை இறக்குகின்றன. ஹோமேதம், அஸ்வமேதம், அஜமேதம், மகிஷமேதம், புருஷமேதம் என்னும் 5 கொடைகள் மானுடரை அவர்களின் படைக்கலங்கள் ஆக்குகின்றன. 3 அழைப்புகள் வாழ்வு சிறக்கையில் நிகழ்ந்தாக வேண்டியவை. 5 கொடைகளோ மேலும் சிறக்கும் பொருட்டும் எதிரிகளை வெல்லும் பொருட்டும் அழிவிலிருந்து எழும் பொருட்டும் நிகழ வேண்டியவை. 5 கொடைகளாற்றப்படும் நிலம் தேவர் உலகு போல் வெற்றியும் செல்வமும் பொலிவது என்கின்றன நூல்கள். அந்தனரே, இங்கு நிகழும் புருஷமேதமே கொடைகளில் உச்சம். இனி பிரிதொன்றில்லை என்னும் அறிவிப்பு இது. மாற்றில்லாத வெற்றிக்கு இதுவே வழியாகும். இது இங்கு நிகழ அவையோர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றார் காஷ்யப கிருசர். நன்கு பயின்ற சொற்களில் அவர் அவையினர் உள்ளத்தை பிணித்திருந்தார். அச்சொற்கூர்மைக்கு முன் அகத்திய மரபினரால் சொல் எடுக்க இயலவில்லை. அந்தனரே, இந்த வேள்வியை இயற்றுபவர் வேதத்தின் சாறு அருந்தியவராக, அதன் அனலை தன்னுள் கொண்டவராக, ஐயத்திற்கிடமில்லாது வேத சொல்லில் அமைந்தவராக இருக்க வேண்டும் என்பது நூல் நெறி. ஏனென்றால் இதை ஏற்றுபவர் தான் கொண்டதன் பொருட்டு தன் குடிகளை, தன் நிலத்தில் உள்ள பல்லாயிரம் உயிர்களை பலியிட எழுகிறார். பிழையென ஒன்று நிகழ்ந்துவிட்டால் பேரழிவே எஞ்சும். வேதத்தின் பொருட்டு அழிந்தவர்களை விட வேத பிழையின் பொருட்டு அழிந்தவர்களே மிகுதி என்கின்றன தொல்வரலாறுகள். உங்கள் அரசர் அவ்வண்ணம் அமைந்தவரா என்றார் திருடஸ்யு. காஷ்யப கிருசர் ஆம் என்றார். வாளின் பிடி அழகும் அலகின் வளைவும் கூறின் பொருட்டே என உணர்ந்தவர் அவர். அதில் ஐயமற்று இருக்கிறார். திருடஸ்யு அதற்கென்ன சான்று என்றார். இந்த வேள்வியின் காவலராக அவர் வந்து அமைவதே சான்று. இது காட்டெறி முன் அமர்வதே என்று அறிந்தவர் அவர் என அறியாதோர் எவருமில்லை என்றார் காஷ்யப கிருசர். வேதம் அதன் எதிரிகளால் சூழப்பட்டுள்ளது. வேத சொல் காக்கும் தெய்வங்களின் படைக்கலமாக தன்னை அளிக்கிறார் அஸ்தினபுரியின் அரசர் திருடஸ்யு.
இவ்வேள்வியை ஒழிய வேண்டும் என்று இந்த அவையில் கோரவே நான் என் உடன் பிறந்தானுடன் வந்தேன். எதன் பொருட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தவற்றையும் முழுதளிக்க அரசனுக்கு உரிமை இல்லை. ஆணவத்தால் பெருவிழைவால் அவன் பிழை செய்யலாம். அவையோரே, நலம் நாடியும் அறம் நின்றும் அழி கொண்டும் அவன் அதைவிட பெரும் பிழையை செய்யலாம். பேரழிவை கொண்டு வந்து தன் காலத்தின் மேல் சுமத்தலாம். அறவோர் அவனுக்கு இதை எடுத்துரைக்க வேண்டும். அவை புகுந்து சொல்ல எனக்கு உரிமை இல்லை. அந்தனர் முன் நின்று இதை சொல்ல விழைகிறேன். இங்குள்ளோர் இந்த வேள்விக்கு ஒப்புதல் அளிக்கலாகாது என கை கூப்பிய பின் அமர்ந்தார். காசியப கிருசர், அகத்தியரே, தங்கள் சொல் அவை முன் நிற்கட்டும். இங்குள்ள அந்தனரும் முனிவரும் அரசரும் அதை உளம் கொண்டு தங்கள் முடிவை எடுக்கட்டும் என்றார். ஆனால் அனைவரும் உணர ஒன்றுண்டு, பலியின்றி போர் இல்லை. முழுதளிப்பதையே பலி என்கிறோம். முழுதளிக்கிறோம் என்னும் சொல்லே இங்கு வேள்வி என உருக்கொள்கிறது. இது நிகழ அவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். சுகரின் மைந்தரான தேவஸ்ருதர் எழுந்து, அதர்வரே, வேதம் வாழ்வது அச்சொல்லில் அல்ல, அதற்கப்பால் அதன் பொருளிலும் அல்ல, அதற்கும் அப்பால் ஒலியிலும் அல்ல, அதற்கும் அப்பாலுள்ள உணர்வில் கூட அல்ல. எங்கிருந்து அது எழுந்ததோ அங்கு என்றார். அங்கிருக்கும் அது தன்னை முனிவரின் தவத்தில் உணர்வென்றாக்கியது. அதை பிறர் செவி கொள்ளும் பொருட்டு ஒலி என்றாக்கினர். உளம் கொள்ளும் பொருட்டு பொருள் என்றாக்கினர். பயிலும் பொருட்டு சொல்லென்றாக்கினர். விழி கொள்ளும் பொருட்டே செயல் என்றாக்கினர். வேள்வி என்பது நுண்மையான அதை புலன் வடிவென உணரும் ஒரு தருணமே. எனவே அந்நுண்பொருள் பெருகி உலகச் செயல் என்றாகும் எத்தருணமும் வேள்வியே என்று அறிக என்றார். அந்தணர்களே, விதையிலிருந்து எழுகிறது மரம். மரத்திலிருந்து உள்ளம் கூர்ந்து சென்று விதைக்குள் வாழும் நுண்மையை அடையலாம். மரத்தை எரித்து சாம்பலாக்கி உருட்டி மீண்டும் விதையாக்க முயல்வது மடமை. வேள்வி செயல்கள் அனைத்தும் வேதம் உணர்வதற்கான ஊழ்கத்தின் நடன வடிவங்களே. ஒவ்வொரு கைப்பிடி நெய்யும் அதில் விழுகையில் வேத விழுப்பொருளான உண்மையையே சென்றடைய வேண்டும். உலகு விழைந்து எண்ணிய ஏதுவதற்கான இவ்வேள்வி வேத மெய்மையை சிறுமை செய்கிறது. இதனால் எப்பயனும் இல்லை என்றார் அவருடைய இளையவராகிய கௌரபிரபர். இவ்வேள்வி முழுமையாகவே பயன் அளிப்பது என்பதே நூல்களின் கூற்று என்றார் காசியப கிருசர். எந்த நூல்கள் அன்றாட அவிக்கொடை பயனளிப்பவை என்கின்றனவோ அவையே ஐம்பெரும் கொடைகளையும் வலியுறுத்துகின்றன. இவை பயனற்றவை என்றால் அவையும் பயனற்றவை என்றே பொருள். அவ்வாறு இந்த அவையில் நீங்கள் உரைக்க விரும்புகிறீர்களா? முனிவரே, திருடஸ்யு வேள்வி என்பது அறிதல். அறிதலற்ற வேள்வி பயனற்ற செயல் என்றார். மருந்துண்ணுதல் நோயை ஒருக்கும் வழி. அதில் மருந்தை குறித்த அறிதல் இல்லையேல் மருந்து பயனற்று போகும் என்று மருத்துவர் உரைப்பதில்லை என்றார் காசியபகிருசர். நீங்கள் விழைந்தால் இதை செய்க. இது போருக்கான தற்கொடை போல ஒரு வெற்று சடங்கென்றால் அவ்வாறே ஆகுக. அருள் கூர்ந்து இதை வேள்வி என சொல்லாதிருங்கள். பிரிதொன்றும் நான் சொல்வதற்கில்லை என்று சொல்லி கௌரபிரபர் அமர்ந்தார். காசியபகிருசர், இந்த அவையில் மாற்றுச் சொல் என ஏதும் எஞ்சியுள்ளதா என்றார். அவை அமைதி காத்தது. மாற்றுச்சொல் உண்டா, மாற்றுச்சொல் உண்டா, மாற்றுச்சொல் உண்டா என மும்முறை கோரிவிட்டு மாற்றுச்சொல் இல்லை என்றால் இந்த வேள்விக்கு ஒப்புதல் அளிக்க விழையாத அந்தனர் அவையிலிருந்து அகலலாம் என்றார். திருடஸ்யு தன் இளையோன் திருடேயுடன் வெளியே சென்றார். சுகரின் மைந்தர்களான கிருஷ்ணர், கௌரபிரபர், பியூரி, தேவஸ்ருதர் ஆகியோர் அவரை தொடர்ந்து வெளியேறினர். இந்த அவை இவ்வேள்விக்கு ஒப்புதல் அளிக்கிறதென்றே எண்ணுகிறேன். ஆம், அவ்வாறே ஆகுக என்று காசியபகிருசர் கை தூக்கி கூவினார். ஆம் 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 என்று அவையினர் குரல் எழுப்பினர். அவ்வாறென்றால் இந்த வேள்வியை தலைமை கொண்டு நிகழ்த்தும் பொருட்டு ஹரண்ய கற்ப அதர்வ வேத குழுவின் தலைவரான அமூர்த்தரை இந்த அவை அழைப்பதாகுக என்றார் காசியபகிருஷர். அவை ஆமொலி எழுப்பியது. காசியபகிருசர் அதர்வ வைதீகர்களான குத்ச குலத்து தாரகரும் மௌத்கல்ய குலத்து தேவதத்தரும் உடன் வர வேள்வி சாலையில் இருந்து வலப்பக்கமாக சென்று வாயிலுக்கு வெளியே நின்றிருந்த அமூர்த்தரை வேத மொழியால் அழைத்தார். புலித்தோலாடையும் கரடி தோலாடையும் அணிந்து நின்றிருந்த அமூர்த்தரும் அவருடைய குரு நிலையினரும்
அவர்கள் அணுகியதும் உறக்க வேத சொல் கூவி அணுகி வந்தனர். அமூர்த்தரின் மாணவராகிய உக்கிரர் அவர்கள் அங்கு 41 நாட்களாக அணையாது பேணி வந்த எரிகுளத்தில் இருந்து எடுத்த அனலை மண் சட்டியை கையில் வைத்து அவருக்கு பின்னால் வந்தார். அமூர்த்தரின் முதன்மை மாணவரான சுப்ரபர் கரிய காம்புகளும் சிவந்த கொம்புகளும் கொண்ட வெண்ணிறமான பசுவை அழைத்தபடி வேள்வி சாலைக்குள் நுழைந்தார். தொடர்ந்து கங்கை நீர் நிறைந்த மண் கலங்களுடன் அவருடைய 7 மாணவர்கள் வந்தனர். அமூர்த்தர் தன் 2 கைகளையும் கூப்பியபடி வேள்வி சாலைக்குள் நுழைந்த போது அந்தனர் வேத சொல் கூவி அவரை வாழ்த்தி வரவேற்றனர். காசியபகிருசரும் தாரகரும் தேவதத்தரும் அவரை எதிர்கொண்டு வேள்வி தலைவருக்கான எண்கால் பீடத்திற்கு அழைத்துச் சென்றனர். காலையிலேயே அரணிக்கட்டை உரசி எழுப்பப்பட்டு 3 அந்தனரால் அவை அளித்து பேணப்பட்ட தென்னெறியை மும்முறை சுற்றி வந்து வணங்கி அவர் பீடத்தில் அமர்ந்தார். காசியபகிருசர் இவ்வேள்வி பந்தலை அமைத்த சிந்து நாட்டு சிற்பியான பரமரும் அவருடைய மாணவர்களும் இவ்வேள்வியின் முதற் பயனை கொள்க என்று அறிவித்தார். அவையினர் வாழ்த்த பரமர் தன் 7 மாணவர்களுடன் வேள்வி தலைவரின் பீடத்தை அணுகி வேள்வி பந்தலை அமைத்திருந்த மூங்கில்களில் வெட்டிய ஒரு கிளையை அவரிடம் அளித்து வேள்வி நிலையை அவரிடம் ஒப்படைத்தார். அவரை வணங்கி அருள் பெற்ற பின் இடப்பக்கமாக சென்று வேள்வி நிலையில் இருந்து வெளியேறினார். அனைவருமே அங்கு நிகழும் அனைத்தையும் வெற்றி சடங்கென கருதி பிரிதொன்றுக்காக காத்திருப்பதாக சுப்ரியை உணர்ந்தாள். அவர்களின் விழிகள் கர்ணனையே தொட்டு மீண்டு கொண்டிருந்தன. எவருக்குமே இச்சடங்குகளில் ஆர்வமில்லை என அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். பானுமதி, ஆம், இல்லை என்றால் அகத்தியரின் குரலுக்கே 100 எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் எழுந்திருக்கும். இன்றைய நாள் அதிலேயே முடிந்திருக்கும் என்றாள். காசியபகிருசர், இந்த வேள்வி நிலை 2 தெய்வங்களிடமிருந்து தேவர்களால் காக்கப்படுக, எதிர் நிற்கும் மானுடரிடமிருந்து தெய்வங்களால் வலுவூட்டப்பட்ட வேள்வி காவலரால் காக்கப்படுக. இந்த வேள்வியின் அனைத்து நற்பலன்களும் சொல்லாலும் பொருளாலும் அருளாலும் இவ்வேள்வியை அமைத்த அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனருக்கே உரியது. இந்த வேள்வியின் காவலராக அவரை அவை அமர அழைக்க வேண்டும் என்று வேள்வி தலைவரை இறைஞ்சுகிறேன் என்றார். அவை ஆமொலி எழுப்பியது. அமூர்த்தர் எழுந்து, அஸ்தினபுரியின் அரசரும் தார்த்தராஷ்டிரருமான சுயோதனர் இந்த வேள்வியை காவல் நின்று நிகழ்த்தும்படி அழைக்கிறேன் என்றார். துரியோதனன் கை கூப்பியபடி சென்று தென்னெறியை வலம் வைத்து அமூர்த்தரின் கால் தொட்டு வணங்கினான். அவனை அவருடைய 2 மாணவர்கள் அழைத்து சென்று பீடத்தை காட்டினர். தாரகர் துரியோதனன் தலையில் மென்மரத்தாலான கொந்தையை சூட்டினர். தேவதத்தர் அவன் கழுத்தில் மலர் மாலையை அணிவித்தார். அஸ்தினபுரியின் 7 குடி தலைவர்கள் இணைந்து வேள்வி காவலுக்கான மூங்கில் கழியை அவன் கையில் அளித்தனர். அவனை அவருடைய 2 மாணவர்கள் அழைத்து சென்று பீடத்தை காட்டினர். தாரகர் துரியோதனன் தலையில் மென்மரத்தாலான கொந்தையை சூட்டினார். தேவதத்தர் அவன் கழுத்தில் மலர் மாலையை அணிவித்தார். அஸ்தினபுரியின் 7 குடித்தலைவர்கள் இணைந்து வேள்வி காவலுக்கான மூங்கில் கழியை அவன் கையில் அளித்தனர். அவன் வேள்வி தலைவரையும் அவையையும் வணங்கிவிட்டு கல்லாலான பீடத்தில் அமர்ந்தான். அஸ்தினபுரியின் 7 முதுமங்கலைகள் வந்து பானுமதியை அழைத்து சென்று துரியோதனன் அருகே பீடத்தில் அமர செய்தனர். பானுமதி கையில் மூங்கில் நாழியில் நிறை நெல்லுடன் சென்று தென்னெறியை வலம் வந்து வேள்வி தலைவரை வணங்கி தன் பீடத்தில் அமர்ந்தாள். அவளுக்கு தலையில் மலர்களாலான முடியையும் மாலையையும் முதுமகளிர் அணிவித்தனர். அவள் விழிகள் ஒரு கணம் வந்து சுப்ரியை தொட்டு சென்றன. நெஞ்சடைக்க மூச்சு திணற அவள் விழி விலக்கி கொண்டாள். அவையை விழி தூக்கி நோக்கவே இயலாதென்று தோன்றியது. பின்னர் அவள் கர்ணனை நோக்கினாள். நீண்ட உடல் பீடத்தில் மிகச் சரியாக மடிந்து அமைய அசைவின்றி அமர்ந்திருந்தான். அங்கிருப்பது மானுடன் அல்ல, பாறை என்பது போல உணர்ந்தாள். அவன் இமைகளை நோக்கி கொண்டிருந்தாள். அவை அசைவது போல தெரியவில்லை. அவன் நோக்கு காலடி மண்ணை நோக்கி சரிந்திருந்தது. துரியோதனனையும் பானுமதியையும் வேள்வி காவலர்களாக நிறுத்தும் சடங்குகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. பானுமதியின் இடக்கையிலும் துரியோதனனின் வலக்கையிலும் தர்பையால் காப்பு கட்டப்பட்டது. நரும் புகையாட்டு சுற்றியும் கங்கை நீர் தெளித்தும் அவர்களை தூய்மை செய்த பின் மலரிட்டு வாழ்த்தினர். வேதம் ஒலித்து கொண்டே இருந்தது. விஷ்ணுவிலிருந்து பிரம்மனில் தோன்றிய அத்ரி முனிவர் வாழ்க,
அவர் மைந்தன் சந்திரனிலிருந்து தோன்றிய அஸ்தினபுரியின் இக்குலம் வெல்க. புதன், புரூரவ, சாயுஸ், நகுஷன், யயாதி, புரு, ஜனமேஜயன், பிராசீனவான், பிரவீரன், நமஸ்யு, வீதபயன், சுண்டு, பகுவீதன், சம்யாதி, ரகோவாதி, ரௌத்ராஸ்வன், மதினாரன், சந்திரோதன், துஷ்யந்தன், பரதன், சுகோத்ரன், சுகோதா, கலன், கர்த்தன், சுகேது, பிருகத்சத்ரன், ஹஸ்தி, அஜமீடன், ருக்ஷன், சம்வரணன், குரு என்னும் கொடிவழியினன் இவ்வரசன். குருகுலத்தவனாகிய இவன் புகழ் வெல்க. ஜஹ்னு, சுரதன், விடுரதன், சார்வபௌமன், ஜெயத்சேனன், ரவ்யயன், பாவுகன், சக்ரோத்ததன், தேவாதிதி, ருக்ஷன், பீமன், பிரதீபன், சந்தனு, விசித்திரவீரியன் என்னும் குல வரிசை சிறப்புறுக. திருதராஷ்டிரனின் மைந்தனாகிய இவ்வரசனால் இவ்வேள்வி சாலை காக்கப்படுவதாக என்ற அதர்வ வைதீகரான மௌத்கல்ய குலத்து தேவதத்தர் வாழ்த்த அவையினர் வாழ்க வாழ்க என ஒலித்தனர். காசியபகிரசர் எழுந்து கைகூப்பி அஸ்தினபுரியின் அரசரின் காவல் துணைவராக அங்க நாட்டு அரசர் விருஷசேனரை அமரச் செய்ய இந்த அவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றார். அவையில் அமைதி செறிந்திருந்தது. அவரே தன் முதன்மை தோழர் என்று அஸ்தினபுரியின் அரசர் அறிவித்திருக்கிறார். இங்கு அவை அமர்ந்துள்ள அரசர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டவர்களே. மாற்றுரைப்பவர்கள் தங்கள் சொல்லை அவை முன் வைக்கலாம் என்று காசியபகிருசர் சொன்னார். சத்திரியர் அவையிலிருந்து சொல் எழவில்லை. அந்தணர்களிடமிருந்து மாற்று சொல் இருந்தால் எதிர்நோக்குகிறோம் என்றார் காசியபகிருசர். அந்தணர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். இந்த வேள்வியில் பங்கு கொள்ளும் வைதீகர்களின் உள்ளம் பிரிதென்றால் அவர்கள் அறிவிக்கட்டும் என்றார் காசியபகிருசர். சற்று நேரம் காத்த பின், முனிவர்களில் மாற்றுரைப்போர் இருப்பின் சொல்லுக்காக காக்கிறோம் என்றார். அனைவரும் முனிவர்களின் முகங்களை மாறி மாறி நோக்கி கொண்டிருந்தனர். காசியபகிருசர் அந்த பொழுதை நீட்ட விரும்பாமல் ஆகவே என தொடங்க, வைதீகரான குண்டஜடரர் தன் பெருத்த உடலை உந்தியபடி எழுந்து, எங்களுக்கு மாற்று சொல் என ஏதும் இல்லை வைதீகரே, முறைமைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறோம் என்றார். முறைமைகள் கடைபிடிக்கப்படும் அந்தனரே என்றார் காசியபகிருசர். குண்டஜடரர், அவ்வண்ணம் என்றால் முதலில் அஸ்தினபுரியின் அரசருக்கு உரைக்கப்பட்டது போல அங்கிருக்கும் குளமுறை கிளத்து சொல் எழுக என்ற பின் அமர்ந்தார். அரசரவையில் எழுந்த ஏளனச் சிரிப்போசை ஊமை முழக்கமாக பந்தலை நிறைத்தது. காசியபகிருசர், அவர் குலமுறைப்படி அரசை அடைந்தவர் அல்ல என்பதனால் அது தேவையில்லை என்றார். ஆம், ஆனால் வேள்வியில் அமர்கையில் அவருடைய மூதாதையருக்கான வேத சொல்லை அவர் உரைத்தாக வேண்டும். அவர்களுக்கு அவர் அளிக்கும் அவி எங்கு சென்று சேரும் என இந்த அவை அறிந்தாக வேண்டும் என்றார் குண்டஜடரர். அதை நாம் அறிந்தாக வேண்டும் என நூல்கள் உரைக்கின்றனவா என்று காசியபகிருசர் கேட்க, ஆம், வழக்கமாக அது கோரப்படுவதில்லை. ஆனால் அந்த அவி விண்வாழ் அரக்கருக்கோ அசுரருக்கோ அன்று இருட்தெய்வங்களுக்கோ செல்கிறதா என உறுதி செய்தாக வேண்டும். நம் வேள்வியால் எதிரிகள் பெருகலாகாது. ஏனென்றால் இது புருஷமேதம் என்றார் குண்டர். காசியபகிருசர், இது முறை அல்ல என்று தொடங்க, கௌதம குலத்தவரான சிரக்காரி, ஆம், அவர் சொல்வது முறையே. வேள்வியவையில் அமர்பவர் எவர் என நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றார். முனிவரே, வேள்விக்கான தகுதி பிறப்பால் வருவதா என்ன? நாற்குலமும் வேள்வி செய்ய உரிமை கொண்டவை என்றல்லவா தொல்நூல்கள் சொல்கின்றன என்றார் காசியபகிருசர். கண்வ மரபினரான திரிசோகர், ஆம், ஆனால் நாங்கள் இங்கு கோருவது அவருடைய மூதாதையர் எவர் என்பதை. அவருடைய மூதாதையர் எவர் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்றே. அவர் சூதரான அதிரதனின் மைந்தர். தந்தையென அவரை ஏற்றுக்கொண்டவர். அதிரதரின் மூதாதையர் நிறையை அவர் கொள்ளலாம் என்றார் காசியபகிருசர். அவ்வாறென்றால் அவர் இந்த வேள்வியவையில் அரசர் என அமரவியலாது என்று குண்டஜடரர் சொன்னார். இது சத்திரியர் அமர வேண்டிய பீடம் என்றே நூல்கள் சொல்கின்றன. பிறப்பால் சத்திரியர் அல்லாதவர் உரிய வேள்வி சடங்குகள் வழியாக தன்னை சத்திரியர் என ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர் அச்சடங்குகளை செய்திருக்கிறாரா? காசியபகிருசர் திகைத்து துரியோதனனை நோக்கிவிட்டு கர்ணனை நோக்க அவன் எழுந்து, இல்லை, அச்சடங்குகளை செய்ய நான் என் தந்தையையும் தாயையும் துறந்து பசுவின் கருக்குழியில் மீண்டும் பிறந்தெழ வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது.
ஒருபோதும் அவர்களை துறக்க என்னால் இயலாது என்றேன் என்றான் வசிட்ட மரபினரான குந்ததத்தர். அவ்வாறெனில் நீங்கள் சத்திரியர் அல்ல, நீங்கள் இந்த அவையில் காவலராக அமர இயலாது என்றார் கர்ணன். இந்த வேள்விக்கான பொருள் அனைத்தும் என் படை வல்லமையால் ஈட்டப்பட்டவை. இந்த வேள்வி வரவிருக்கும் போரின் பொருட்டு நிகழ்த்தப்படுவது. அப்போரில் வெல்ல என் வில்லின்றி இயலாது. அந்தனரே, நான் வினவ விரும்புவது இதுவே. வேதம் காக்க எழும் உரிமை எனக்கில்லையா என்றான். 4 குலங்களுக்கும் அவ்வுரிமையும் கடமையும் உண்டு அங்கரே. சூதராக நின்றே நீங்கள் அக்கடமையை செய்ய முடியும் என்றார் குண்டஜடரர். அவ்வாறென்றால் நான் வரவிருக்கும் போரில் படைக்கலம் ஏந்தலாகாதா? சம்மட்டி ஏந்தி தேர்ப்பாகனாகத்தான் அமர்ந்திருக்க வேண்டுமா என்று கர்ணன் கேட்டான். இந்த அவை சொல்லட்டும், நான் போர் முகப்பில் நிற்கலாமா? நான் சூதன் மட்டுமே என இங்கு அறிவிக்கப்படும் என்றால் வெள்ளேந்தும் உரிமையை இழந்தவனாவேன். காசியப கிருசர். ஆம் அரசர்களே, இங்கு அங்கரை அஸ்தினபுரியின் அரசர் தன் காவல் துணைவராக அமரச் செய்ததே வேள்வி நிலையின் ஏற்பு அவ்வுரிமையை அவருக்கு அளிக்கும் என்பதனால்தான். அவை திகைத்தது போல அமர்ந்திருந்தது. மீசையை மெல்ல நீவியபடி கர்ணன் அவர்கள் எவரையும் நோக்காத விழிகளுடன் நின்றான். துரியோதனன் அங்கில்லாதவன் போல் இருந்தான். குந்ததத்தர் கண்களை மூடி சில கணங்கள் அமர்ந்திருந்த பின் விழித்து கொண்டு, நாங்கள் அரசு சூழ்தலை எண்ண முடியாது. எங்கள் பணி பிழையின்றி வேள்வி நிகழ்த்தி முழுமை செய்வது மட்டுமே. எது தொல்வேத நெறியோ அதை மட்டுமே இந்த அவையில் நாங்கள் சொல்ல முடியும். அங்கர் வேள்வி துணைவராக அமர இயலாது என்றார் காசியப கிருசர். ஆனால் என தொடங்க, அவர் இல்லாமல் இப்போர் தோற்கும் என்றால், வேதம் அழியும் என்றால் அது தெய்வங்களின் ஆணை என்றே பொருள். வேதத்தை மானுடர் காப்பதில்லை, மானுடரையே வேதம் காக்கிறது என்றார். மானுடர் வேத காவலர்களான தெய்வங்களின் கைகளில் படை கலங்களை. தெய்வங்களுக்கு அங்கரோ துரியோதனரோ பீஷ்மரோ தேவையில்லை. வேதங்கள் விழைந்தால் அவை எளிய வீரர்களையே தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளும் என்று சிரகாரி சொன்னார். ஆம் ஆம் என்றனர் பிற முனிவர்கள். கண்வ மரபினரான திரிசோகர் உரத்த குரலில், மறு சொல் இல்லை, இதுவே எங்கள் முடிவு என்றார். அந்தனர் அவையிலிருந்து முதிய அந்தனர் எழுந்து, ஆம், அதையே நாங்களும் கூறுகிறோம். சத்திரியர்களின் அவை முழக்கமிட்டு அதை வழிமொழிந்தது. குருதிச்சாரல் 73வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.